டைரக்டர் சார், இந்த படத்தை சிவகார்த்தியன் எப்படி வாங்கினாரு? என்ன மூவ்மெண்ட்? படம் ஃபுல்லா பார்த்தாரா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருந்தது? அங்க எந்த இதை பார்த்து வாங்கினார் படம்? அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. மொமெண்ட்னு எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சது. நிறைய விஷயங்கள் இதுல இன்னைக்கு எல்லார்த்திட்டையும் பேசினதுதான் எங்கிட்டையும் பேசினாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது ரொம்ப அவருக்கு கனெக்டடா இருந்தது. அதுதான் காரணம். எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ள வந்த பிறகு உங்க பணநிலை மனநிலை எப்படி மாறினதா? எப்படி இருந்தது? பணநிலை மனநிலையா? ஏன் நான் ஒரு சாதாரண டைரக்டர், இவ்வளவு டெக்னிக்கலெல்லாம் கேட்டீங்கன்னா புரியல எனக்கு. மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க. ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படம் பரவலா போய் எல்லாத்துக்கும் பாத்துருவாங்க. ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னா, இப்ப மதுபான கடையில என்னோட அனுபவம், படம் நல்லா இருக்குது ஆனா எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலன்னு கேட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பாத்துருவாங்க, அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம். பார்க்காமயே யாரு பாராட்டினாலும் அது வருத்தமா தான் இருக்குது, திட்டினாலும் வருத்தமா தான் இருக்கு. அதனால இந்த தடவை எல்லாரும் பாத்துருவாங்க. அதனால அந்த வகையில மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். எல்லாரும் பார்த்துட்டா பணநிலை நல்லா இருங்கய்யா. சார் டைரக்டர் சார், அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்க யாரோ பேசுறப்ப சொன்னாங்க, இந்த சைட்ல 2 வீல் வச்ச சைக்கிள்ல போற பசங்களா இருக்காங்க. குரங்கு படம்ங்கிற டைட்டில் இப்ப நம்மள மாதிரி ஒரு 35-40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பசங்க இந்த படத்தை பாக்குறது எந்த அளவுக்கு இருக்கும்? இப்ப நம்ம தான் கூட்டு போறோம், அது வேற விஷயம். ஆனா வேற ஏதாவது டைட்டில் இருந்தா இன்னும் அவங்கள ரீச் பண்ணிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி. ஐயா, இது நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான். நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்ப நமக்கு என்னன்னா, நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது நான் இந்த ப்ரொடக்ஷன்லயே ஷூட்டிங்லயே பார்த்தேன். இப்ப படத்திலேயே ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் எல்லாம் கேட்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. இந்த 5 பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு நான் ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, நாங்க எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில சொல்லாம இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க, ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. நம்மள சந்தோஷமா பார்ப்பாங்க, பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி நம்மளை இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்கன்றது. சார், படம் யதார்த்தமா இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமா எடுத்திருக்கீங்க. பட் ஆனா இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போறீங்க? ஏன்னா இதே மே 3 அரண்மனை 4 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதுல நட்சத்திர பட்டாளங்களா உள்ள வரதுனால நீங்க எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க? எப்படி உள்ள வருவாங்க? ஏன்னா இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய், அஜித் அந்த மாதிரி இருந்தாதான் உள்ள வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரீ-ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, தெரியும். இதை எப்படி நீங்க ரீச் பண்ணலாம்? ஐயா, மஞ்சுமோல் பாய்ஸ்ல யாருங்க நடிச்சாங்க? பிரேமலு நமக்கு யாரு தெரியும்? காந்தாரா வந்தப்ப நமக்கு யார தெரியும்? அரண்மனை 4 வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க. பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூச்செடிகளும் இருக்கதான் செய்யும். நான் அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.